12th தமிழ்நாடு போர்டுடைய ஃபிசிக்ஸ் எம்சிக்யூ கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன்சைட் தி calcite crystal along the optic axis the ratio of the velocities of extraordinary ray to ordinary ray is கேட்டிருக்காங்க. இப்போ along the optical axis பார்த்தீங்கன்னா velocity of extraordinary ray is equal to velocity of ordinary ray வரும். அப்போ ரேஷியோ என்ன வரும்? velocity of extraordinary ray by ordinary ray வந்து is equal to 1:1. அதான் 1 வருது, 1:1 போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. When the current changes from 2 ampere to minus 2 ampere in 0.05 second, an EMF of 8 volt is induced in a coil, the coefficient of self inductance கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு induced EMF என்ன ஃபார்முலா தெரியும்னா மைனஸ் எல் டிஐ பை டிடி அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். இதை டெல்டா ஐ பை டெல்டா டின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படி எழுதுனீங்கன்னா அப்போ EMF என்ன வரும்னு சொல்லுங்க, மைனஸ் எல் இன்டூ ஃபைனல் கரண்ட் மைனஸ் இனிஷியல் கரண்ட் டிவைடட் பை டைம் போட்டுக்கலாம். அப்போ இஎம்எஃப் எவ்வளோ கொடுத்தாங்க? 8 கொடுத்தாங்க. ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு எல் இன்ட்டு ஃபைனல் கரண்ட் எவ்வளோ கொடுத்தாங்க? மைனஸ் 2பா. மைனஸ் போட்டு இனிஷியல் கரண்ட் 2 கொடுத்துருக்காங்க. டிவைட் பை 0.05. 0.05 வந்து 1/20 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த -2 -2 -4 வரும். -4 இன்ட்டு மைனஸ் வந்து +4 வரும். அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம்? 8 இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு இந்த 20 மேலே போச்சுன்னா 4 × 20 18 வருது. ஓகேங்களா? 80யும் 8ம் கேன்சல் பண்ண 10 வருது. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 1/10. அப்போ 1/10 என்னப்பா? 0.1 ஹென்ரி. யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து ஹென்ரி வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் திம் இஸ் யூஸ்ட் டு ப்ரொடியூஸ் ப்ராபகேட்டிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்? அதாவது ஆக்சலரேட்டிங் சார்ஜ்டு பார்ட்டிகல் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும், அடுத்து வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ நான் கண்டக்டிங் சார்ஜ் ரிங் கேரிங் ஏ சார்ஜ் ஆஃப் Q mass m and radius are rotated about its axis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. with a constant angular speed omega. the ratio of magnetic moment with angular momentum is கேட்டிருக்காங்க. அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் m, ஆங்குலர் மொமெண்ட் l, இதுக்கு ரேஷியோ என்னன்னா டைரக்டா நம்ம ஃபார்முலா Q/2m கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் கூட பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் அன் ஐசோட்ரோபிக் மீடியம் டிபெண்ட்ஸ் ஆன் அப்படி கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த். அப்போ வேவ் லென்த்தை டிபெண்ட் பண்ணும். அப்போ ஸ்பீடு வந்து எதை டிபெண்ட் பண்ண சொல்லுங்க? இட்ஸ் வேவ் லென்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ரேஞ்ச் ஆஃப் தி ஆண்டனா இஸ் 64 கிலோமீட்டர் தென் இட்ஸ் ஹைட்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா இந்த டி இஸ் ஈக்குவல் டு, அதாவது வந்து ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ ரேடியஸ் ஆஃப் எர்த் இன்டூ ஹைட்டுன்னு தெரியும். இதை ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்டூ ஆர் இன்டூ ஹெச்னு வருது. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் என்ன வரும்? டி ஸ்கொயர் பை 2ஆர்னு கிடைக்குது. அப்போ டி ஸ்கொயர், டி வந்து 64 கிலோமீட்டர் கொடுத்தனால டி ஸ்கொயர் 64 × 64 போட்டுங்க. டிவைட் பை 2 இன்டூ ஆர் வந்து 60,400 போட்டாச்சு. ஒரு 64 ஒரு 64 கேன்சல் பண்ணால் கீழே 100 இருக்கு. இங்கே 64 2 கேன்சல் பண்ணால் 32 இருக்கு. 32/100 வருது இல்லையா? அப்போ 0.32 எல்லாமே கிலோமீட்டர்லேயே வச்சிருக்கோம். அதனால கிலோமீட்டரில் வருது இப்போ ஆன்சர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. செவன்த் கொஸ்டின் பாருங்க. Two identical conducting balls having positive charges Q1 and Q2 are separated by a center's distance, or if they are made to touch each other then separated to the same distance, the force between them கேட்குறாங்க. இது ரெண்டு மெத்தடில் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் ஃபோர்ஸ் வந்து K/Q1 Q2/R² போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ரெண்டுத்தையும் டச் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா ரெண்டுமே ஈக்குவலாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். அப்போ ஒரு ஸ்பேர்லேயே Q1 + Q2/2 வரும். அப்போது செகண்ட் கேஸில் என்ன வரும்னா KQ1 + Q2 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் அவ்வளோ இருக்கும். டிவைட் பை R² போட்டுக்கணும். இப்போ KR² சேமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AP அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இருக்குது. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் பார்த்தீங்கன்னா AP, அதாவது அரித்மெட்டிக் மீன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் மீன் இருக்குது. அரித்மெட்டிக் மீன் பார்த்தீங்கன்னா Q1 + Q2/2 that is greater than or equal to Q1 into Q2 ஸ்கொயர் ரூட் போட்டுக்கணும். இப்போ ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆகுது? Q1 + Q2/2 ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் than Q1 Q2 வருது இல்லையா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் இருக்கிறத விட செகண்ட் கேஸ் தான் அதிகமாக இருக்கிறதுனால அப்போ ஃபைனலாக அதிகமாக இருக்கும். F' greater than or equal to F. எப்போ ஈக்குவல் டு கண்டிஷன் வரும்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான். அங்கே Q1 Q2 டிஃப்ரெண்ட்னு வச்சுக்கலாம். அதனால மோர் தென் பிஃபோர்னு எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட், ஃபார்முலா மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து Q1 Q2 சம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். Q1 2 போடுங்க, Q2க்கு வந்து ஒரு 6ன்னு போடுங்க. அப்போது இது என்ன வருது? 2 × 6 12 டைம்ஸ் வருது. அப்போ F வந்து 12 டைம்ஸ் வருதா? இங்கே போட்டிங்கன்னா அந்த 2 + 6 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் போடணும்.
ஓகேங்களா? அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்? 2 + 6 8 8/2 வந்து 4 4 ஸ்கொயர் இந்த 16 அப்போ 16 டைம்ஸ் வருது இல்லையா? அப்போ எஃப் டேஷ் இட் அண்ட் ட்ரையல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸ் எஃப் டேஷ் வருது. அதனால மோர் தென் பிஃபோர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. In a Young's double slit experiment, the slit separation is doubled to maintain the same fringe spacing on the screen. The screen to slit distance d must be கேட்குறாங்க. அதாவது fringe width is equal to lambda d by d ன்னு உங்களுக்கு தெரியும். இதுல இருந்து d is directly proportional d வந்துருது. ஓகேவா? லாம்டாவும் பீட்டாவும் கான்ஸ்டன்ட் வச்சிடலாம். அப்போ d டபுள் பண்ணால் ஸ்மால் d டபுள் பண்ணணும். அப்படி புரியுது. ஓகேங்களா உங்களுக்கு? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது டு மெயின்டைன் தி சேம் ஃப்ரிஞ்ச் ஸ்ப்ரிங் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்க்ரீன் டு ஸ்லிட் டிஸ்டன்ஸ் டி மஸ்ட் பி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டபுள் பண்ணிடணும். அப்போ டபுள் என்ன வருது சொல்லுங்கள்? 4th ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்கள். தி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஏ மேக்னெட் டைபோல் whose dipole moment is 0.5i minus 0.5i plus 0.4j. யூனிஃபார்ம் மேக்னெட் ஃபீல்ட் 2jல வச்சுருக்காங்க. அப்போ கேட்டிருக்காங்க பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் என்ன வரணும்? பி டாட் பி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ பி டாட் பி போட்டோம்னா இங்கே என்ன இருக்குது? பி எவ்வளோ? மைனஸ் 0.5i ப்ளஸ் 0.4j இருக்குது. கரெக்டுங்களா? பி எவ்வளோ இருக்குது? 0i ப்ளஸ் 2jன்னு போட்டுங்க. அப்போ ஐ டாட் ஐ போடும்போது இங்கே 0 வரனால 0, ஜே டாட் ஜே 0.4 × 2 என்ன வருது? 0.8. கரெக்டாக ஜூலில் போட்டுக்கணும். ஒரு மைனஸ் இருக்குதுனால மைனஸ் போட்டுருப்பா. அதனால 4th ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The mass of a lithium nucleus is 0.042 U less than the sum of the mass of all its nucleons. The average binding energy per nucleon அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மாஸ் டிஃபெக்ட் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.42 கொடுத்துருக்காங்க. 0.42 கொடுத்துருக்காங்க. நமக்கு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வேணும். பைண்டிங் எனர்ஜிக்கு என்ன பண்ணலாம்? மாஸ் டிஃபெக்ட் அட்டாமிக் மாஸ் யூனிட்ல இருந்துச்சுன்னா அப்படியே எனர்ஜி மாற்றுறதுக்கு 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படியே போட்டுக்கலாம். பெர் நியூக்ளியர்னா டிவைட் பை 7 போடும். அப்போ டிவைட் பை 7 போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 5.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்கும். ஸோ 3rd ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பை தி அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் கால்ட் தெர்மியோனிக் எமிஷன். 2nd ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 wires A and B with circular cross sections are made up of the same material with equal length. Suppose R equal to 3 RB, then what is the ratio of the radius of A to the top B கேட்டிருக்காங்க. அப்போ resistance A equal to 3 times of resistance B கொடுத்துருக்காங்க. resistance என்ன ஃபார்முலா? rho L by area. ஏரியா வந்து pi r ஸ்கொயர், pi r a ஸ்கொயர் போட்டுங்க. ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? 3 × rho L by pi r b ஸ்கொயர். இப்போ சேம் மெட்டீரியல் ரோ கேன்சல், சேம் லென்த் L கேன்சல், pi கேன்சல். அப்போ என்ன வருது பாருங்க? இந்த RA ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன், 3 கீழே கொண்டு வந்திருக்கேன். ஸோ RA ஸ்கொயர் பை RB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 வரும். ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இங்கே ஸ்கொயர் ரூட் வந்துடும். சரிங்களா? சாரி, 3 வந்து கீழே வரும் இல்லையா? அப்போ 1/√3. ஸோ 1/√3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி பார்ட்டிகல் விச் கிவ்ஸ் மாஸ் டு தி புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? சரி, ஆக்சுவலாக வந்து குவார்க்ஸ் பார்ட்டிகல் எடுத்துப்போம். அதில் எக்ஸ் பார்ட்டிகல்ஸ் தான் நமக்கு ஸ்மால் மாஸ் கொடுக்குதுன்னு 2nd ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்துப்போம். விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்? ஒவ்வொரு ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸுக்கும் பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இருக்குன்னா டிஃப்ரெண்ட் தான் பொட்டன்ஷியல் இருக்கும். அப்போ இது கரெக்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸும் நார்மலாக பர்பண்டிகுலராக இருக்கும். அடுத்து ஒர்க் டன் டு மூவ் ஏ சார்ஜ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட் இஸ் 0. ஒரு ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எடுத்துன்னா 2 பாயிண்ட் ஆன் தி சர்ஃபேஸில் வந்து சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0 இருந்தால் ஒர்க் டன் 0, இதுவும் கரெக்ட். ஸோ தட் ஆல் ஆஃப் தீஸ்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி பார்ட்டிகல் பேஸ்ட் ஆன் விச் சோலார் செல் ஆப்ரேட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபோட்டோ வோல்டாயிக் ஆக்சிடென்ட் தான் சோலார் செல்லுடைய ஆப்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா.